Hello friends, welcome back to Play Tamil Dub. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஆன அண்டர்ரேட்டட் கேட்டகரியான மூவிஸ் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. பட் IMDbல கொஞ்சம் கம்மியா ரேட்டிங்ஸ் தந்திருப்பாங்க. அரௌண்ட் 6. பட் நிறைய பேர் வந்து IMDbல கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்காம வந்திருப்பீங்க. ஆனா நீங்க இந்த படம்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா பயங்கரமா இருக்கும். நம்ம தமிழ் டப்லயும் இருக்கா அதுக்காகவே. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ பார்ட் 2. ஆக்சுவலாக நம்ம பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க டேட்டா நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம இன்ஃபைனைட்னு சொல்லிட்டு ஒரு மூவி 2021 ரிலீஸ் ஆனது. இனிஷியலாக இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் இல்லை, பட் லேட்டராக வந்து நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. IMDbல 5.5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக நம்ம மார்க் வெல்பர்க் தான் உள்ள நடிச்சிருப்பார். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரீஇன்கார்னேஷனோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, லைக் முன்னாடி இறந்துருப்பாங்க, திருப்பியும் பிறந்துருது. அண்ட் அவங்க இன்கேஸ் இறந்தா கூட திருப்பியும் பிறந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரீஇன்கார்னேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான். ஆனால் என்ன படத்தில் வந்து அதை விஷுவல் வைஸாக செமையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு சின்ன ட்ராபேக் ஸ்டோரி மட்டும்தான். அண்ட் வில்லன் வந்து எனக்கு அவ்வளோ வில்லனிசமாக தெரில அந்த டைம்லேயும். அண்ட் இப்போ கூட யோசிச்சு பார்க்கும்போது அவர் கொஞ்சம் வில்லனாக பார்க்க முடியல. ஆனால் இருந்தாலும் படம் வந்து விஷுவலுக்காக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சில சீன்ஸ் அண்ட் சில ஷார்ட்டில் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி ஒரு தரமாக இருந்தது. இனிஷியலாக ஒரு கார் சேஸ் சீன் வரும், அதுவே அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம்லாம் நீங்கள் கண்டிப்பாக விஷுவலுக்காகவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்லையும் இருக்கா, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம பென் ஹூர் மூவி 2016 ரிலீஸ் ஆனது. IMDbல வெறும் 5.7 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் ஒரு டெஃபினட்டாக வர்த் வாட்சான மூவி. ஏன்னா ஹிஸ்டாரிக் அண்டு அட் த சேம் டைம் படத்தில் வந்து வார் கேட்டகிரி சொல்ல முடியாது. ஆனால் சில சீன்ஸ்லாம் அப்படி தான் வரும். அதனால் அது டோட்டல் வர்த்தாக இருக்கும் விஷுவல் வைஸாகவே. அண்ட் படம் வந்து ஆக்சுவலாக ஒரு கிளாசிக்கலான மூவி. நம்ம பென் ஹூர் இதே டைட்டில் இருக்குது. அதோட திருப்பியும் ரீமேக் தான். பட் கிளாசிக்கல் எப்போவுமே டாப் நாச். ஆனால் என்ன இருந்தாலும் அது ரொம்பவே பிளாக் அண்ட் ஒயிட் ஆன ஏரா பீரியடாக. நீங்கள் 2016 இந்த மூவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் இந்த படத்தை தான் பார்த்துருக்கேன். படத்தில் கான்செப்ட் வந்து ஃபுல் வார் கேட்டகிரியாக இருக்காது. ஆனால் சில விஷயங்கள் ஃபேமிலி ட்ராமா வைஸாக உள்ளே போயிட்டுருக்கும். எனக்கு மெயினாக ஒரு சீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். லைக் ஒரு கட்டே இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் ஷாட்டை வந்து காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்லேவரி விட்டு வெளியே வருவார். அந்த சீன் செம்மையாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ஆட்டோ ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் வர்த்தாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் மூவி தான் 2024 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தந்திருக்கலாம். ஏன்னா படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மெயினாக நம்ம மெடாங் சோக் தான் உள்ள நடிச்சிருக்காரா. அண்ட் அவரே வந்து கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்டான ஆக்ஷன் ஸ்டார். அண்ட் நீங்களே நிறைய மூவிஸ் அவது பார்த்துருப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக அவருக்காகவே டெஃபினட்டாக அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ படத்தில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேச்சர் மான்ஸ்டர் அட்டாக் கேட்டகிரின்னு கூட இதை படத்தில் நம்ம செட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கொரியாவில் ஒரு செம்ம பெரிய எர்த்குவேக் வந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா அங்கே இருக்க கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அண்ட் அங்கே ஒரு மேத் சயின்டிஸ்ட் வந்து வினோதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த பொண்ணை எப்படியாச்சும் திருப்பி அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம் தான் நம்ம ஹீரோ ஒரு மிஷினில் இறங்குவார். கடைசியில் என்ன நடக்குது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரி கான்செப்ட்லாம் சிம்பிள் தான். ஆனால் ஆக்ஷன் செம்மையாக இருந்தது. கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸும் உள்ளே போட்டுருந்தாங்களா. அதுக்காகவே ஒரு வர்த் வாட்சான மூவி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க தி மூணுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இன்னொரு கொரியன் மூவி தான். IMDbல 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம நிறையவே ஹாலிவுட் சைட்லேருந்து மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஷின்லாம். பட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு மூவி வேணும். அண்டு கொரியா வந்து இது வரைக்கும் 3K போனதில்லை. ஸோ அவங்க வந்து ஒரு மிஷினை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபைனலான ஒரு ஆப்ஷன் அவங்க 3க்கு போகிறதுக்காக. அண்ட் அதில் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் படத்தை ஆஸ் எ சயின்ஸ் ஃபிக்ஷன் வைஸில் பார்க்கும்போது சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அது சயின்ஸ் ஃபிக்ஷனோட சொல்கிறதோ கொஞ்சம் நிறையவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் 3ல் போய் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நம்ப முடியாது தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட் வைஸில் படம் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் த்ரில்லும் இருக்கும், நல்ல ஸ்டோரியும் இருக்குது. அண்ட் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ராக்கெட் அவுட்டர் ஸ்பேஸ் ஆன ஒரு மூவி தேடிங்கன்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம டிஸ்ட்ராயர் 2018 ரிலீஸ் ஆன படம் IMDbல 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் மேபி நிறைய பேர் இன்னும் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா ரொம்ப பாப்புலர் ஃபேமஸ்லாம் கிடையாது. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸில் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மெயின் ஆக்ட்ரஸ் நம்ம ஹீரோயின் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு அண்டர் கவர் மிஷின் ஆட்டம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அவங்க யங்கராக இருக்கும்போது. அண்ட் அதில் சில தப்பெல்லாம் நடந்துடும். ஸோ இப்போ அந்த தப்பு வந்து இப்போ வரைக்கும் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாட்டி அதை எப்படியாச்சும் சரி பண்ணலாம், ஏன்னா நிறைய வில்லன்ஸ் அவங்க சாவடிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அப்படியே கொண்டு போயிடுவாங்க. படத்தில் விஷுவல் நல்லாயிருக்கும், நல்லா இன்டென்ஸ் த்ரில்லராக இருக்கும். அண்ட் கொஞ்சம் மிஸ்ட்ரி அண்டு சஸ்பென்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். மெயின் ஆக்ஷன் லவர்ஸ்க்காக இந்த படம். அண்ட் இதுக்கப்புறமா இன்னொரு கொரியன் மூவி நம்ம ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆனது IMDbல 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. நிறைய பேர் டைட்டில் கொஞ்சம் வினோதமாக இருக்குது, இல்லை படத்தில் என்ன பெருசாக இருக்க போதுன்னு நினச்சி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். படத்தில் விஷுவல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஹாரர் த்ரில்லர் மெயின்டைன் பண்ணுவாங்க, செம்மையாக இருந்திருக்கு. கோர் கான்செப்ட் வந்து பிரிசனர்ஸை வந்து ஒரு ஷிப்பில் ஒரு இடத்துல இன்னொரு இடம் வரைக்கும் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிரிசனர்ஸை தான். ஆனால் அந்த பிரிசனர்ஸை காப்பாற்றுறதுக்காக நிறைய வேறு அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. பட் அந்த ஷிப்பில் ஒரு விஷயம் இருக்குது, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஒரு விஷயம் அங்கே இருக்குது, அது மான்ஸ்டரா கிரியேச்சரா ஹியூமனான்னு என்னன்னு சொல்லிட்டு அது நீங்கள் படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது அல்டிமேட்டாக இருக்கும், ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் உள்ள நடக்கும். அண்ட் அந்த ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க ஹாரரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லபடியாக இருந்தது. கடைசியில் இந்த ஹாரர்லாம் நம்ம பிரெடேட்டர் மூவியில் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் கண்டிப்பாக வொர்த் வாட்சிங், ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம அமெரிக்கன் அசாசின் சொல்லிட்டு 2017 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDbல 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய அசாசின்ஸ் கேட்டகரியான மூவிஸ் பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா படத்தோட கோர் கான்செப்ட் சிம்பிளாக இருக்கும், ஆனால் அங்கே சில ஆக்ஷன் விஷுவல்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. ரியலான ஒரு காம்பேட் ஃபைட் இருந்தால் அது எப்படி இருக்கணுமோ அந்த நீங்கள் ஃபீல் பண்ணலாம் படத்தை பார்த்து. அண்ட் நம்ம ஹீரோ ஒரு நார்மலான ஒரு ஆள்லேருந்து எப்படி ஒரு அசாசினாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்காரு. அண்ட் அது ரிவெஞ்ச் எடுக்கிறாரா இல்லை அவர் என்ன பண்ணுற நீங்கள் படத்தை பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஆனால் மிஷின்ஸ் எல்லாம் பயங்கரமாக முடிப்பார். அண்ட் அதனால தான் இவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ப்ளஸ் அல்டிமேட்டான ஒரு அசாசினாக மாறி இருக்கார். ஸோ ஆக்ஷனுக்காகவே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம ஹண்டர் கில்லர் மூவி 2018 ரிலீஸ் ஆனது IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக இதில் நம்ம ஜெரார்ட் புட்லர் தான் உள்ள நடிச்சிருப்பார். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் நீங்கள் இந்த மாதிரி சப்மெரைன் ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு மூவி தேடுறீங்க. அண்டு நம்ம அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்பவே நடந்துட்டு தான் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அமெரிக்கன்ஸ் வந்து ரஷ்யானோட பிரசிடெண்ட்டை காப்பாற்ற போகிறாங்களாம். ஸோ அப்படி தான் கொஞ்சம் ஸ்டோரியெல்லாம் இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறாங்க, அதில் எப்படி ஒரு சப்மெரைனோட ரோல் இருக்குது, அண்ட் அங்கே சோல்ஜர்ஸ் வந்து இந்த மிஷினை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா இல்லையா, அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மிலிட்ரி டாக்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் விஷுவல் நல்லபடியாக இருந்தது. ஸோ மெயினாக இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் விஷுவலுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம பிளேன் மூவி தான் 2023 ரிலீஸ் ஆனது IMDbல 6.5 அகெயின் நம்ம ஜெராபுட்டில் தான் உள்ள நடிச்சிருக்காரு. படத்தோட கோர் கான்செப்ட் ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆயிரும். இந்த பிளேனில் நம்ம கேப்டனாக தான் நம்ம ஹீரோ இருப்பார். பட் ஒரு பிரிசனராக வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம பிளேன்லேயும் இருப்பாங்க. பட் என்னென்னா இப்போ அந்த இடத்துல அவங்க கிராஷ் லேண்டிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு வார் நடந்துட்டுருக்குன்னு சொல்லாமே, அங்கே எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. அண்ட் இவங்க ஃபுல்லாகவே டக்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பிரிசனர்ஸை சும்மா விட்ருவாங்களா, இங்கே டெரரிஸ்ட் மாதிரி தான். அதனால் இவங்க எல்லாரையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி எப்படியோ காசு வாங்கலாம் தான் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் அதில் அவங்க எப்படி எல்லா பேசஞ்சர்ஸையும் கரெக்டாக காப்பாற்றுறாங்க, அதே கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே நல்லபடியாகவே போயிருக்கு. ஸோ படத்தில் வந்து இதே கான்செப்ட் கொஞ்சம் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோமோன்னு எனக்கு தோணும். பட் அப்படி படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஃபீல் ஆகல, ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருந்திருக்கா. அண்டு ஒரு ஹை குவாலிட்டியாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே தான் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம்.
அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம தி பீ கீப்பர். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக நம்ம அண்டர் ரேட்டடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் பாப்புலர். பட் நிறைய பேருக்கு இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குன்னு கூட இன்னும் தெரியாமலையும் இருக்குது, ஏன்னா இன்னும் அவங்க பார்க்காமலையும் இருக்காங்க. ப்ளஸ் IMDbல 6.4 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்டிஃபையே பண்ணல. இந்த படத்துக்கு ஒரு 8 ஆச்சு அவங்க தந்துருக்கணும், ஏன்னா அல்டிமேட்டான மூவி. நம்ம ஜேசன் ஸ்டேட்டம் வந்து எத்தனையோ ஆக்ஷன் பேக்கான மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம். இவர் டாப் லெவலான ஒரு அசாசின், இவர் பண்ணாத ஒர்க்கே இல்லை, அப்படி அவர் பண்ணியிருக்காரு. நம்ம மெக்கானிக்லேருந்து பார்க்கர்லேருந்து நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் லைக் எல்லா இடத்துலையும் நம்ம அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே என்னையா பெருசாக இவரை காமிக்க முடியும் தான் நினைப்போம். ஆனால் இந்த பீ கீப்பர் படத்தில் தலைவரை அல்டிமேட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் ஒரு சிம்பிள் தான், ஒரு ஹேக்கிங் வந்துடும் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆன்டி ஒரு சிஸ்டமில் அவங்க காசு ஃபுல்லாக போயிடும். அண்ட் இது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும், ஏதோ ஒன்று தப்பு இருக்குது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு. அந்த சைபர் கிரைம் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஹப்பாட்டவங்க கண்டக்ட் லைக் ஒரு ஆப்ரேஷனே நடந்துகிட்ருக்கோம், அவ்வளோ பெரிய ஸ்கேமு. ஆனால் அது அவர் தனியாக போயிட்டு டோட்டலி டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். ஸோ இதுக்காகவே படத்தை பாருங்கள், மாஸான மூமெண்ட்ஸ் நிறையவே உள்ளே இருக்குது. You have to kill him before he kills his way to the top. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 அண்டர் ரேட்டடான மூவிஸ். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் கொஞ்சம் ஆக்ஷன் கேட்டகிரியை தான் மெயினாகவே இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய மூவிஸ் இதில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. பட் நிறைய தமிழ் டப்லையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு இன்னும் தெரியாமலே வந்திருக்கா, அதனால தான் என்டையர் இந்த லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்ட் 1 வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள் ஃபேவரேட்டான ஆக்ஷன் மூவிஸையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.